வணக்கம் மக்களே! நான் உங்கள் மிஸ்டர் கிடோன். இந்த வீடியோல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயமா பேசப் போறோம். அது என்னதுன்னா, ஏஐ ஃபேக்டரிஸ். நான் கடைசியா வீடியோல சொல்லியிருப்பேன், NVIDIA பத்தி அவங்களோட இம்பாக்ட் ஏஐல எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறது. இப்போ இந்த ஏஐ ஃபேக்டரிஸ் அதாவது பிளாக் அவுட் இல்லன்னா பிளாக் ஆர் டார்க் ஃபேக்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த ஃபேக்டரிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸே இருக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க அதாவது ரோபாட்ஸ், ஏஐஸ் தான் இருக்கும். அதுவும் ஏன்னா அவங்களுக்கு லைட் தேவையில்ல. ஏன்னா அவங்க சென்சார்ஸ், கேமராஸ் மோர்லி சென்சார் பேஸ் தானே அவங்களுக்கு. ஸோ, அது அது அந்த பேஸ் பண்ணி தான் அந்த டார்க் ஃபேக்டரிஸ்ங்கிற கான்செப்ட். இது எங்க, எப்போ ஆரம்பிச்சதுன்னு சரியா தெரியல. பட் இத அதிகமா புஷ் பண்ண போறது, இல்ல பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சைனா தான். ஸோ, ஃபியூச்சர்ல டார்க் ஃபேக்டரிஸ் நெறையா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, அது நிச்சயமா சைனால தான் இருக்கும். ஏன்னா 2030ல ஜெனரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல படி, உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபேக்டரிஸ்ல கிட்டத்தட்ட 40% ஜாப் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும். இல்ல ஏஐயால அந்த 40% ஜாப் லூஸ் ஆகும். ஸோ, அந்த அளவுக்கு ஏஐயோட இம்பார்ட்டன்ஸி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் லாங்குவேஜ் மாடல்ல இருக்கு. நம்ம ஜெனரேட்டிவ் ஏஐல தான் இருக்கோம். அதாவது டெக்ஸ்ட் இப்போதைக்கு ப்ராம்ப்ட் குடுத்தா, இன்னொரு ப்ராம்ப்ட் தரும். வொர்க் குடுத்தா சம்மரைஸ் பண்றது, கோட் ஜெனரேட் பண்றது. அந்த மாரி அ டெக்ஸ்ட் பேஸ்ட் தான் இருக்கு. லீனியரா தான் இருக்கு. அந்த மாரி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த அந்த நியர் ஃபியூச்சர் போயிட்டுருக்கும். முக்கியமா ஆந்த்ரோபிக் ஏஐ ஆந்த்ரோபிக்கா இருக்கும். இல்லன்னா ஃபிகர் ஏஐ இந்த மாரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ், ஆட்டோமேஷன்ஸ் அதாவது ஆஃப்லைன்ல அதாவது கிட்டத்தட்ட ஹியூமனாய்ட்ஸ் சொல்லுவாங்க. அத நோக்கி தான் போறாங்க. விச் இஸ் ஏஎஸ்ஐ ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ட். இப்ப இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ட் ஆர் ஜெனரேட்டிவ் ஆ லைக் லைக் நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஜெனரேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. பட் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மீன்ஸ் அது நம்மளோட 1000 டைம்ஸ் பெட்டரா இருக்கும். ஏற்கனவே நமக்கு ஜாக் மா, அப்புறம் SoftBankஓட சிஇஓ மசயோஷி சன் இவங்கலாம் பேக் பண்றது என்னதுன்னா, ஏஎஸ்ஐ நோக்கி தான் எல்லாரும் போறாங்க. அது ஹியூமன்ஸோட செரிப்ரல் கெப்பாசிட்டிய விட ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ ஹியூமன்ஸே தேவைப்படாத ஒரு நிலைமைக்கு போவோம். நெறைய கம்பெனிஸ், நெறைய ஃபேக்டரிஸ் ஹியூமன்ஸே இல்லாம கூட இயங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அத நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இந்த ஏஐ ஃபேக்டரிஸ். ஸோ இந்த ஏஐ ஃபேக்டரிஸ்லாம் எப்படி தமிழ்நாடு சாரி இந்தியாக்குலாம் எப்படி வருங்கிறது கேள்விக்குறி தான். பட் அ நம்ம அத நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம். சைனா எனக்கு தெரிஞ்சு அத நெருங்கிக்கிட்டு இருக்கிறது சைனா தான் நெனைக்கிறேன். ஏன்னா அவங்களோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, அபரிவிதமான வளர்ச்சி முக்கியமா கடந்த 20 ஆண்டுகள்ல 79, 78, 80ல நம்மளோட ஒண்ணா இருந்த ஒரு நாடு. கிட்டத்தட்ட நம்மள மாரி இருந்த ஒரு நாடு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2ஓ, 3ஓ இருந்தாலும், அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியிற மாரி இல்லங்க. அவங்களோட அந்த லீப் அதிகமா இருக்கு. அத அந்த அந்த ஒரு ஸ்ட்ரெச் அத நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு காரணம் அவங்களோட அந்த பாலிசிஸ். நான் ஏற்கனவே சைனா பத்தி வீடியோ டீட்டெயிலா போட்டிருந்தேன். அதிலேயே அந்த பாலிசிஸ்லாம் காரணம். ஏற்கனவே பில் கேட்ஸ் சொன்ன மாரி அவங்களோட வளர்ச்சிய அவரே ஒரு வார்த்தையில சொன்னாரு. அமெரிக்கா கடந்த 100 ஆண்டுகளா பயன்படுத்தின கான்கிரீட்ட விட சைனா 3 ஆண்டுகள்ல அவ்வளோ கான்கிரீட் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு ஃபேக்ட் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்கு. அதாவது அமெரிக்காங்கிறது ஒரு சாதாரண நாடு இல்ல. எப்பேர்ப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு நாடு. முக்கியமா உங்க இன்டர்ஸ்டேட் தான் எனக்கு ஞாபகம் வருது. இன்டர்ஸ்டேட் அப்புறம் அந்த கனெக்டிவிட்டி சிட்டீஸ்லாம் எல்லாம் ஹியூஜ் ஹியூஜ் ஃபேக்டரி, ஹியூஜ் கம்பெனிஸ், பில்டிங்ஸ் என்ன எஸ்டேட் மேனேஜ்மென்ட் அவங்க யூஸ் பண்ண கான்கிரீட்ட 1 செஞ்சுரியில யூஸ் பண்ண கான்கிரீட்டோட சைனா 3 இயர்ஸ்னா சைனாவோட அந்த பேஸ் மட்டும் பாருங்க. அந்த அந்த குரோத் கூட விடுங்க. அந்த பேஸ் அவங்க கட்டுற டேம்ஸ், மெகா ப்ராஜெக்ட், அந்த பிரிட்ஜஸ் அந்த ஃபேஸ் உண்மையிலேயே ஐ விஷ் இந்தியாவும் அந்த ஃபேஸ் கண்டிப்பா எடுத்தாகணும். நம்ம எடுப்போம்னு நெனைக்கிறேன். இன் ஃபியூச்சர்ல. ஸோ அதுதான் கைஸ் இந்த ஏஐ ஃபேக்டரிஸ்ங்கிறது இப்போ எல்லாரையும் திகைப்புட்ருக்கு. இந்த ஆட்டோமேஷன் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நெறைய பேர் ஏற்கனவே இருக்குன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அதாவது இப்போ சில இந்த கார் மேனுஃபேக்சர்ல பார்த்தோம். சில ரோபோட்டிக் ஆர்ம்ஸ்லாம் இருக்கும். பட் தட்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா, அது குறிப்பிட்ட அல்காரிதம் பேஸ் பண்ணி சென்சார்ஸ் லைக் குறிப்பிட்ட டாஸ்க்கா இருக்கும். பட் நான் சொல்றது ஃபுல் ஃப்ளெட்ஜ் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அறிவு இருக்கும். ஸோ ஓகே. ஏதாவது தவறுகள் நடந்தாலும் அத அதே சரி பண்ணிக்கிற மாரியும், அது மீண்டும் தவறு நடக்காதுங்கிற மாரியும், அதுலருந்து எப்படி டெவலப் பண்றது எஃபிஷியன்ட்டா ஸோ இது எல்லாமே பண்ண போது. ஸோ அந்த 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 டீப் ஆங்கிள்லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் ஜென்ரலா ஆட்டோமேஷன் பண்றது, ஷிப்பிங் பண்றது, வயர்லெஸ்
ஒரு ஃபோர்க் லிஃப்டர் இல்லன்னா வந்து ஒரு வயர்லெஸ் மூவர் இந்த வேர்ஹவுஸ்லலாம் இருக்கும். ரொபாட்டிக் ரொபாட்டிக்கா சில இந்த வேர்ஹவுஸ்ல இருக்க கூட்ஸ்லலாம் எடுத்துட்டு போறது. அதெல்லாம் அது மட்டும் இல்ல. இன்னும் வந்து ஆழமா நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது வந்து என்டயர் புரொடக்ஷன் சிஸ்டமே மாத்தும். ஸோ ஹியூமன்ஸே எனி அத பில்ட் பண்ண, மேனேஜ் பண்றதுக்கு நிச்சயமா ஹியூமன்ஸ் வேணும். பட் அட் மேசிவ் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, முக்கியமா அந்த லேபர்ஸ், வொர்க்கர்ஸ் அந்த மாரி ஜாப்ஸ்ல வந்து பெரிய ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்க போறது வந்து இந்த ஏஐ தான். ஸோ லெட்ஸ் சி காய்ஸ் இன் ஃபியூச்சர்ல என்ன ஆகப்போதுங்கிறது. பாய் பாய்.